يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال أيضا: قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقول نبينا صلى الله عليه وسلم: ولا تحاسدوا நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள். வலா தபாகலு நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைமை கொள்ளாதீர்கள். வகூனு இபாதல்லாஹ் நீங்கள் அல்லாஹுவின் அடிமைகளாக மாறிவிடுங்கள் என்கிற இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பொன்மொழியை சொன்ன வண்ணம் எனது ஜும்ஆ உரையினை ஆரம்பம் செய்கிறேன். மக்கள் கொஞ்சம் நெருக்கமாக வந்துடுங்க. பள்ளிக்கூடங்கள் விடுமுறைங்கிற காரணத்தினால காலாண்டு விடுமுறை, நிறைய ஸ்டூடெண்ட்லாம் வருவாங்க. அதனால் கொஞ்சம் நெருக்கமாக வந்து உட்காந்துக்குங்க. இன்றைய தினம் நாம் பார்க்க போகிற தகவல் என்னவென்றால், திருமறை குர்ஆனில் பல வரலாற்று நிகழ்வுகளை இறைவன் பேசுகிறான். இறைவன் சொல்லக்கூடிய எல்லா வரலாறுகளிலும் நமக்கு ஏராளமான படிப்பினைகளை அந்த வரலாறுகளில் இறைவன் வைத்திருக்கிறான். அதிலேயும் குறிப்பாக இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் ஒரு வரலாற்று நிகழ்வை குறித்து பேசும் பொழுது ஒரு அத்தியாயம் முழுவதுமாகவே அந்த வரலாறை நமக்கு எடுத்து சொல்லுகிறான். அந்த வரலாற்று செய்திக்கு இறைவன் பெயர் வைக்கும் பொழுது அழகிய வரலாறு என்று அந்த வரலாற்றை இறைவன் குறிப்பிடுகிறான். அப்படிப்பட்ட அழகிய வரலாற்றில் எண்ணற்ற ஏராளமான படிப்பினைகளை அந்த வரலாற்றுக்குள் இறைவன் வைத்திருக்கிறான். திருமறை குர்ஆனில் சூரா யூசுப் 12வது அத்தியாயம் முழுவதுமாக அந்த வரலாற்று தொடரை நாம் பார்க்கலாம். உங்களுக்கு நேரம் இருக்கும் என்றால் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அந்த வரலாற்று செய்திகளை நீங்க ஒவ்வொரு வரிகளாக புரட்டி பார்க்கும் பொழுது அதை உணர்ந்து அந்த வரலாற்றுக்குள் சென்று நாம அந்த நிகழ்வுகளை வாசித்து பார்க்கும் பொழுது உண்மையில் நாம் பூரிப்படையக்கூடிய அளவுக்கு அந்த வரலாற்று நிகழ்வுகள் இருக்கும். திருமறையிலே அந்த வரலாறு குறித்து இறைவன் சொல்லும் பொழுது ஆரம்பிக்கிறான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ்.
நபியே, நாம் உமக்கு ஒரு அழகிய வரலாறை சொல்ல போகிறோம் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். இந்த திருமறை குர்ஆனில் இதற்கு முன்பாக இது பற்றியான அறிவு உங்களிடத்தில் இல்லாமல் இருந்தது, உங்களுக்கு தெரியாமல் இருந்தது. நாம இந்த குர்ஆனில் உங்களுக்கு ஒரு அழகிய வரலாற்று செய்தியை குறிப்பிட போகிறோம் என்று இறைவன் பேசுகிறான். அப்ப ஏனைய வரலாறுகள்லாம் அழகிய வரலாறு இல்லையா அப்படின்னு நம்ம கேட்க கூடாது. இறைவன் என்ன அறிவுரைகளை நமக்கு எடுத்து சொன்னாலும் அது உண்மையில் ஒரு அழகிய வரலாறாக, நாம் படிப்பினை பெறக்கூடிய ஒரு அழகிய வரலாறாகத்தான் இருக்கும். ஆனால் இறைவனே குறிப்பிட்டு இது அழகிய வரலாறு என்று குறிப்பிடுகிறான் என்றால் அது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு. அப்படிப்பட்ட நேர்த்தியான அற்புதமான ஒரு வரலாறு தான். அதனால்தான் அந்த வரலாற்றுக்கு இறைவன் அழகிய, மிக அழகிய வரலாறு என்று இறைவன் குறிப்பிடுகிறான். அவங்களுடைய வாழ்க்கையினுடைய தொடக்கத்திலிருந்து எங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஆரம்பத்திலிருந்து முழுமையா இந்த ஜும்மா உரையில் என்ன செய்ய முடியாது, அவங்களுடைய வரலாறு முழுவதுமாக நாம் பார்த்து விட முடியாது. ஆரம்பத்திலிருந்து அவருடைய இறுதி அத்தியாயம் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஏற்றம், ஒரு இரக்கம். வாழ்க்கையில ஒரு நல்ல நிகழ்வு ஒன்று நடக்கும், திடீர்னு பார்த்தோம்னா ஒரு சோதனை, மறுபடியும் பார்த்தோம்னா ஒரு அழகான ஒரு வாழ்க்கை, மறுபடியும் ஒரு சோதனை. இப்படியே அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக செல்வதை நாம பார்க்கலாம். அதிலையும் மிக குறிப்பாக இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறில் எண்ணற்ற ஏராளமான படிப்பினைகளை நாம் பெறலாம் என்று இருந்தாலும் கூட இளைய சமுதாயத்திற்கு, இன்றைக்கு உள்ள இளைய சமுதாயம் இருக்கிறார்களே, அந்த இளைஞர்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வரலாற்று நிகழ்வில் ஏராளமான படிப்புகள் இருக்கு. எல்லாருக்கும் படிப்பினை இருக்குது. குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் இளைஞர்கள் இதில் நிறைய படிப்பினைகளை எடுக்கலாம். உண்மையில் ஆரம்ப காலகட்டத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அவர்களுடைய சகோதரர்கள் எல்லாம் அவர்களை பாலும் கிணற்றிலே தள்ளி பிறகு ஏதோ ஒரு கட்டத்தில் நல்ல நிலையை அடையும் பொழுது அவர்களுக்கு அமைச்சர் என்கிற ஒரு பதவி, அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கையாளக்கூடிய ஒரு பொருளாளராக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்கிறார்கள் என்றால் அந்த நிலை காலகட்டம் என்பது ஒரு இளமை பருவம். அப்படிப்பட்ட இளமை பருவத்தை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி கழித்திருக்கிறார்கள்? உண்மையில் இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்வதை போன்று, நபியே, நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ், நாம் உமக்கு அழகிய வரலாற்று செய்தியை குறிப்பிட்டு சொல்கிறோம் என்றால் அல்லாஹ் சொல்கிறானே, அப்படிப்பட்ட அழகிய வரலாறாக அந்த வரலாறு இருப்பதை நாம் பார்க்கலாம். இன்றைக்குள்ள இளைஞர்களுடைய நிலையை நீங்கள் எடுத்து பாருங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய அந்த இளமை காலகட்டம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆனால் இன்றைக்கு இளைஞர்களை எடுத்துக்கொண்டால் இறைவன் பாதுகாத்த சிலர்களை தவிர சில இளைஞர்கள் இருக்கிறார்கள், பள்ளிவாசலோடு தொடர்போடு பள்ளிவாசலுடைய பணிகளை செய்து கொண்டு சரியான நேரங்களுக்கு தொழுகையில் வந்து அமர்ந்து தொழுகையில் ஈடுபட்டு ஒரு மார்க்க உபதேசம் என்றால் தன்னை முன்னிலைப்படுத்தி, ஒரு சமூக சேவை என்றால் தன்னை முன்னிலைப்படுத்தி, இப்படியும் சில இளைஞர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். ஆனால் பெரும்பான்மையான இளைஞர்களுடைய நிலையை நாம பார்த்தோம் என்றால் அல்லாஹுடைய அச்சமும் பயமும் இல்லாதவர்களாக, உலகத்திலே நாம் ஏன் வாழ்கிறோம், எதற்காக வாழ்கிறோம், மறுமையினுடைய அச்சமும் பயமும் இல்லை. உலக வாழ்க்கையில நாம சமூக அக்கறையோடு இருக்க வேண்டும் என்கிற அந்த நிலையும் இல்லை. இன்னும் உங்களுக்கு இலகுவாக அவர்களை குறித்து புரிய வைப்பதாக இருந்தால், யாரெல்லாம் சரியான பாதையில் நடக்கிறாங்களோ, யாரெல்லாம் சரியா தொழக்கூடிய நபர்களாக இபாதத் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ,
யாரெல்லாம் நன்மையான காரியங்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்களை இவர்கள் எப்படி பார்ப்பார்கள் என்றால், அவங்க குரூப்லயே இப்படி ஒரு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த 2 பேரும் இவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, ஐயோ பாவம், எப்படி தொழுதார்கள் என்றால், சரியாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள் என்றால், மார்க்க தொடர்போடு இருந்தார்கள் என்றால் அவங்க எப்படியா, பாவம் பாவப்பட்ட பையனா, என்னடா விவரமே, உலக விவரமே உனக்கு இல்லையடா, எப்படி இருக்கணுமா, இஷ்டத்திற்கு இவர்கள் எப்படி இருக்கிறார்களோ, எப்படி உலக விஷயத்துல மூழ்கி கிடக்கிறார்களோ, அப்படி அக்கறையற்று, சமூக அக்கறையற்று, மறுமையினுடைய சிந்தனையற்று இருந்தால் அவங்க தெளிவானவங்க. மற்றபடி சமூக அக்கறையோடு மார்க்க தொடர்போடு இருக்கக்கூடியவர்கள் விவரம் இல்லை, குழந்தைக்கு பச்சை குழந்தை. அதுலயும் நம்மள மாதிரி ஆட்களை, ஒரு மார்க்கம் தெரிந்த நபர்களை பார்த்தோம்னா பூமர், உங்களுக்கு எல்லாம் இவங்க அறிவுரை சொல்லியே நம்ம என்ன செஞ்சிருவாங்க. நம்ம இன்னும் சில இடங்கள்ல பார்க்கிறோம், நாம மதரசாக்கள் நடத்தி வருகிறோம். அதுல குறிப்பிட்டு வாரம் ஒரு முறை நம்ம மாணவர்களுக்கு, குறிப்பாக 9ஆம் வகுப்புக்கு மேல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிரத்யேகமா ஒரு நாளாவது கிளாஸ் எடுப்போம். ஒரு 6:30 to 9, 9:30 வரைக்கும் கிளாஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லி நாம் இருக்கக்கூடிய பகுதிகளில் கவுன்சிலிங் போறோம். இல்ல பசங்களை கூப்பிட்டு, பெற்றோர்கள் இடத்துல அமோக வரவேற்பு இருக்கிறது. அதுல ஒரு இடத்தை பேசுகிறோம். அவன் அப்பாவும் போப்பா அப்படின்னு அறிவுரை சொல்றாங்க, உம்மா அட்வைஸ் பண்றாங்க. அந்த அட்வைஸ் எல்லாம் தாண்டி பையன் வரல. ஏன் வரலங்கிறத நம்ம பசங்கள்கிட்ட, வரக்கூடிய மாணவர்கள்ட்ட கேட்கிறோம். அலிம்சா என்ன சொன்னோம்னா, அங்க போனா கந்திரிக்கலாம் போக முடியாது, பாருங்க, அங்க போனோம்னா பள்ளிவாசலே கதின்னு கிடக்கணும், அதெல்லாம் நம்மளால முடியாது. எப்படி அங்க போனா நல்லவங்களா மாத்திருவாங்க, அங்க போனா தொழுகையாளியா மாத்திரும், சொர்க்கத்துக்கு கூட்டு போயிருவாங்க இப்படின்ற மாதிரி. அதாவது நல்லதை செய்வதை ஏதோ பெரிய கொலகாரியம் மாதிரி, கொலை செஞ்சிருவாங்க, கொள்ளை அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, தொழுகை வச்சிருவாங்க, தர்காவுக்கு போக கூடாதுன்னு சொல்லிடுவாங்க என்கிற மனோநிலையில இருக்கக்கூடிய இளைஞர்களாகத்தான் பெரும்பான்மையான இளைஞர்களை நம்மால் பார்க்க முடிகிறது. அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா வணக்க வழிபாடுகள்ல எந்த ஆர்வமும் இல்லை. மொபைல் மோகம், முழுக்க முழுக்க கையில மொபைல் போனை கொடுத்துட்டோம்னா உலகமே அவனுக்கு அதான். உலகத்துல என்ன நடந்தாலும் சரி, அதையெல்லாம் அவன் கண்டுகொள்வதே கிடையாது. அவனுக்கு அவன் 10 போட்டோவை அப்லோட் பண்ணணும், 10,000 பேர் அதை பார்க்கணும், 10 கமெண்ட் அதுக்கு விடணும். அருமையா இருக்குங்க, சூப்பரா இருக்குங்க. ஒரு போட்டோவை அப்லோட் பண்ணிட்டு 10 தடவை அதை எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பான். ஏன் பார்க்கறான், எதுக்கு பார்க்கறான்னு அவனுக்கும் தெரியாது, சுத்தி உள்ளவங்களுக்கும் தெரியாது. எத்தனை லைக் வந்திருக்கு, எத்தனை கமெண்ட் வந்திருக்கு. இவருக்கு கமெண்ட் போடுறதுக்கு 4 அதிமேதாவிகள் இருப்பாங்க அவங்க நட்பு வட்டாரத்துல. அவங்க இவங்கள ஃபாலோ பண்ணி வச்சிருப்பாங்க, இவங்கள லைக் பண்ணி வச்சிருப்பாங்க. பாக்குறது இவங்க 10 லைக் அவங்களுக்கு போடுறது. இப்படி பண்ட மாற்று முறை இருக்கு இல்லையா, இப்படி அவங்க இவங்களுக்கு கொடுக்கறதும் இவங்க அவங்களுக்கு கொடுக்கறதும். இதனால என்ன பிரயோஜனம்? 10 பைசாவுக்கு உலகத்துல பிரயோஜனம் இருக்குதா? நடைமுறையில மொபைல் போனே கெதி என்று கிடைப்பதை பார்க்கலாம். அதுல விளையாடக்கூடிய விளையாட்டுகளில் மூழ்கி இருப்பதை பார்க்கலாம். எத்தனையோ மரணங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு பஸ்ல வரும், ஜும்மாவுக்கு வரும்போது பஸ்ல நாம மொபைல எடுத்து பார்க்கிறோம். சமூக வலைதளத்தில் இலங்கையில ஒரு மாணவன், பள்ளியிலே பயிலக்கூடிய மாணவன், 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன், நிலைமை என்ன? மொபைல் போன் பேரண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடித்து அவன் தன்னைத்தானே தற்கொலை செய்யக்கூடிய அந்த அளவுக்கு அவனுக்கு மெச்சூரிட்டி இருக்குமா இல்லையானே தெரியல, அவனையே தற்கொலை செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி மொபைல் அடிக்ஷன் சொன்னா அவ்வளவு மும்முரமாக இளைஞர்கள் இருப்பதை பார்க்கலாம். கையில வச்சிருந்தானா சுத்தி என்ன நடக்குங்கிறத மறந்து போய் அதுல மூழ்கி இருப்பதை பார்க்கலாம். கையில வாகனத்தை கொடுத்தோம்னு வச்சுங்களேன், அவன் கல்லூரிக்கு செல்வதாக இருந்தாலும் பள்ளிக்கூடங்களுக்கு செல்வதாக இருந்தாலும் பாய்க்கு வயசா இருக்காது, வாங்குற மொபைலா இருந்தாலும் அவ்வளவு ஆடம்பரமா தான் மொபைல கேட்பாரு. வீட்டுல பேரண்ட்டும் அதை கண்டுகொள்வது கிடையாது. அதை இதையாச்சும் காரணம் சொல்லி அவருக்கு வாங்கினா நான் ஐபோன் தான் வாங்குவேன், வாங்கினா எனக்கு நல்ல லக்ஸரியான வண்டி தான் வேணும்,
எனக்கு அதிகமா சிசி கூடின வண்டி தான் வேணும், 500 சிசி 350 சிசி இந்த மாதிரி நிறைய சிசி கூடின வண்டி தான் எனக்கு வேணும்னு வாங்கி ஓட்டுறாங்க. ஓட்டுனா நீங்க நல்லா கவனிக்கலாம். கரெக்டா நீங்க எப்போ இந்த மாதிரியான மகாத்மாக்களை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா, கரெக்டா கல்லூரி ஸ்கூல் விடக்கூடிய நேரம் இருக்கு இல்லையா, அது ஒரு காலையில ஸ்கூலுக்கு போகும் பொழுது, கல்லூரிக்கு பசங்க எல்லாம் போகும் பொழுது, மாணவிகள்லாம் செல்லும் பொழுது அந்த நேரத்தில் நீங்க பார்க்கலாம். நேரம் என்ன செய்வாங்க, பெரிய ஒரு சாகச வீரர்கள் மாதிரி அப்பதான் 10 வாட்டி இங்கிட்டு போவான் அங்கிட்டு போவான். எதுக்குடா போற, ஏன்டா யாருடைய உசுரையும் நீ காப்பாத்த, ஒண்ணும் கிடையாது. அடுத்து வண்டியை முறுக்கணும்னா சர்ன்னு ஊரே ஒரு ரவுண்ட் என்ன செஞ்சிருவாரு, அடிச்சிருவாரு. அதே மாதிரி கல்லூரியும் பள்ளிக்கூடங்கள் விடக்கூடிய நேரத்தில் பாத்தீங்கன்னா அத்தனை குத்தர் அங்கங்க போகிறது. ஏன் போறான் எதுக்கு போறான்னு யாருக்குமே தெரியாது. இதனால ஏற்படக்கூடிய வாகன விபத்துகள் எவ்வளவு, சமூக வலைதளங்களில் ஒரு முறுக்கும். இது பெரிய விஷயமா, ஒரு வண்டி எடுக்கிறோம் ஓட்டுறோம், இப்படி முறுக்குனா வண்டி போகுது அவ்வளவுதானே. இது யாருனாலும் செய்யலாமா இல்லையா? இது ஏதோ பெரிய சாதனை மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு முறுக்கிட்டோம்னா ஏதோ நாசாவுல போய் சேர்ந்து நேர சந்திரன்ல போய் உட்கார்ந்த மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீலிங். இப்படி இருப்பதை நாம பார்க்கலாம். அதே மாதிரி சினிமா மோகம், இந்த சினிமாவை பார்த்து பார்த்து சீர்கெட்டு போய் யாரையும் முன்மாதிரியாக எடுக்க வேண்டிய ஒரு சமுதாயம், இரையச்சத்தோடு வாழ வேண்டிய சமுதாயம், ஒரு சமூக அக்கறையோடு வாழ வேண்டிய சமுதாயம். அவன் ஸ்டைல பார்த்தோம் வச்சுக்கலாம், மண்டைய கை காலெல்லாம் பார்த்தோம்னா என்னடா இவன் மனுஷங்கிற மாதிரி இருப்பான். தலைமுடியை பார்த்தோம்னா எல்லாம் மேல் நோக்கி இருக்கும். சரி, அதாவது நாம எதை அழகு என்று சொல்லுவோமோ, இல்ல பிள்ளைங்க மாதிரி இருக்கிறாங்கன்னு எதை சொல்லுவோமோ அப்படி இருக்க மாட்டான். பிள்ளைங்க மாதிரி இருப்பான். அவனுக்கு அவனே ஒரு பேர் வச்சிருப்பான். அவன் போடக்கூடிய பேண்ட் ஷர்ட்டா இருக்கட்டும், இல்ல டைட்டா இருக்கமா என்ன செய்வான், பேண்ட போட்டிருப்பான். பேண்ட் போட்டு கிழிஞ்ச மாதிரி இருக்கும், பாக்கெட் வச்சு கிழிச்ச மாதிரி இருக்கும். 10 பாக்கெட் வச்சிருப்பான், எதுக்கு வச்சிருக்கான்னு தெரியாது. இப்படி ஆளை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு வித்தக்கார மாதிரி கோமாளி மாதிரி, அதை அவனுக்கு ஏதோ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான், பெரிய அளவுக்கு பில்டப் பண்ணிப்பான். என்ன நடக்கிறது, சினிமாவினுடைய மோகத்தினால் என் தலைவர் மாதிரி இருக்கணும். தலைவர் யாரு, அவர் சினிமாவில தான் ஆக்ஷன் வீரரா இருப்பாரு, சினிமாவில தான் நாட்டுக்காண்டி மக்களை காப்பாத்துற மாதிரி இருப்பாரு. நீங்க பாத்தீங்களா சமூக வலைதளத்துல கிட்டத்தட்ட 41 பேர் இறந்திருக்கிறாங்க. அவரை என் தலைவனை பார்க்க போறேன், அவர் தான் நாளைக்கு உங்களுக்கு சோறு போட போறாரா, என் தலைவனை பார்க்க செல்கிறேன், அவர் தான் அப்படியே ஆட்சிக்கு உங்களை காப்பாற்ற போகிறாரா. கோடிக்கணக்காக சம்பாதிக்கக்கூடிய ஒரு கூத்தாடி அவர் நினைத்திருந்தால் அரசியலுக்கு வர வேண்டும் என்கிற அவசியம், அரசியலுக்கு வரணுங்கிற அந்த சந்தர்ப்பத்தில் இவருக்கு அப்படியே சமூக அக்கறையும் சமூக ஆர்வமும் அப்படியே அவருக்கு தெளிச்சு விடுகிறது. கோடி கோடியா சம்பாதிக்கிறான், நினைத்தால் லட்சோப லட்ச மக்களுக்கு உதவலாம். அவனுடைய சம்பாத்தியத்திலிருந்து தோராயமான ஒரு அமௌண்ட் எடுத்து கொடுத்தா கூட மக்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். அவங்களுக்கு இப்பதான் அப்படியே அள்ளி மக்களுக்கு உதவி செய்யறோம் அப்படிங்கிற பேர்ல 41 உயிர். தலைவனை பார்க்க போனோம், தலைவனை பார்க்கணும், பாடியாகி கொண்டு போறாங்க. அப்ப இப்படி கூத்தாடிகளுக்கு பின்பாக கூத்தாடிகளை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அவன் தான் என் ரோல் மாடல், அவன் தான் என் தலைவன் என்று சொல்லி செல்கிறான். யார் தன் பெயரை முஸ்லீமாக, தன்னை ஒரு முஸ்லீமுடைய பெயரிலே அடையாளப்படுத்திக் கொண்டு, இன்னைக்கு இதுல ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால், இஸ்லாமிய பெண்களும் ஃபர்தாவெல்லாம் போட்டு அங்க போய் நின்று எங்க அண்ணனை நாங்க பார்க்க போறோம், வெண்ணை நாங்க பார்க்க போறோம், இப்படி போய் நிக்கிறாங்கன்னா இன்னைக்கு சமுதாயத்தினுடைய நிலையை பாருங்கள். இப்படிப்பட்ட இளைஞர்கள் இருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே ஒரு இளைஞன் என்றால் எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவு இறையச்சத்தோடு இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பயத்தோடு ஒரு இளைஞன் எப்படி வழி நடக்க வேண்டும் என்பதை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் மிக அழகிய வரலாறு என்று எந்த வரலாற்றை சொல்கிறானோ அந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றில் நீங்கள் பார்க்கலாம். இப்படி தரம் கட்டு தெரியக்கூடிய இளைஞர்களே, நீங்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். அற்புதமான ஒரு வரலாறு, அழகிய ஒரு வரலாறு. அந்த வரலாற்றில் இறைவன் குறிப்பிடுகிறான், ஃபலம்மா பலக அசுத்தஹு, கடுமையான சிரமத்திற்கு அப்பால் சகோதரர்கள் எல்லாம் கைவிட்டு
பாலம் கிணற்றிலே தள்ளி மிதிவட்டு கஷ்டப்பட்டு கடைசியில ஒரு நல்ல நிலையிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னேறுவார்கள். ஒரு அரசவையில வளருவாங்க, ஒரு அமைச்சரிடத்துல வளருவார்கள். அமைச்சருடைய மனைவி ஃபலம்மா பலக அசுத்தஹு, அவருக்கு இளமை பருவம் வந்த பொழுது ஆத்தைனாஹு ஹுக்மன் வ இல்மா, அவருக்கு வேதத்தையும் ஞானத்தையும் நாம் கற்றுக் கொடுத்தோம். இப்படிப்பட்ட பாக்கியவான்களாக இருக்க வேண்டும். என்னுடைய இளமை பருவம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், என் உள்ளம் செல்லாமப்படக்கூடிய, என் உள்ளத்தை தவறான பாதையிலே நாம் செலுத்தலாம் என்கிற நிலையில் இருக்கக்கூடிய இந்த இளமை பருவத்தில் அல்லாஹ் நமக்கு மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான் என்றால், பள்ளிவாசலோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தியிருக்கிறான் என்றால் அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட இளைஞர்கள் இப்ப கூட வந்திருக்கலாம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை குறிப்பிடும்போது சொல்கிறான், ஃபலம்மா பலக அசுத்தஹு, அவருடைய இளமை பருவத்தை அவர் அடைந்த பொழுது ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மா, அவருக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்தோம். வகதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், இவ்வாறுதான் அழகிய செயலுக்குரியவருக்கு நாம் கூலியை கொடுப்போம். இன்றைக்கும் அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். நம்முடைய இளமை பருவத்தில் இறைவனை வழிபடுவதற்கு, நன்மைகள் செய்வதற்கு நல்லோராக அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்றால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். பிறகு உங்களுக்கு நடந்த நிகழ்வுகளை அல்லாஹ் அப்படியே குறிப்பிட்டு சொல்கிறான், வராவதத்துல்லதி ஹுவ ஃபீ பைத்திஹா, எந்த வீட்டிலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்தார்களோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தவறான பாதைக்கு அழைக்கிறாள். அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு முன்னால 2 வாய்ப்பை இறைவன் கொடுக்கிறான். இது மாதிரியான நிலைகள் எல்லாம் அந்த நிலையை யோசித்து கூட இன்றைக்கு யாராலும் பார்க்க முடியாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேரழகு வழங்கப்பட்டவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய செய்தியை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது, மேராஜ் பயணத்தை குறித்து ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொல்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டேன், உலகத்தின் பாதி அழகு வழங்கப்பட்டவர்கள். இன்னைக்கு உலகத்துல மார்க்கத்துக்கு முரணாக நடக்கக்கூடிய கூத்தாடிகளை பார்த்து இப்படி பேசுறாங்கல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கால் தூசிக்கு பெற மாட்டார்கள். உலகத்தின் பாதி அழகு வழங்கப்பட்டவர்கள். அப்படியே மெய் சிலிர்த்து போய் நின்று விடுவோம். அவ்வளவு உலகத்திலே பாதி அழகுனா பாருங்க, எவ்வளவு பிரம்மாண்டமான அழகா இருக்கும். அப்படிப்பட்ட அழகுக்கு சொந்தக்காரர் அவர் நினைத்திருந்தால் அவருக்கு முன்பாக அல்லாஹ் வாய்ப்புகளை அள்ளி கொடுத்தான். கற்புக்கு அரசர், கற்புக்கு சீடர், அது மாதிரியான தவறிலே வீழாமல் தன்னை இறைவனை பயந்து அவர்கள் தற்காத்துக் கொண்டார்கள். திருமறை குர்ஆனில் நாம் பார்க்கலாம், வராவதத்துல்லதி ஹுவ ஃபீ பைத்திஹா, எந்த வீட்டிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்தார்களோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி அந்நஃப்ஸிஹி, அவரை தவறான கண்ணோட்டத்திலே பார்க்கிறாள். வகல்லகத்தில் அபுவாப், கதவுகளை எல்லாம் மூடிவிட்டாள். வகாலத் ஹைத்தலக், அவள் சொன்னாள், என்னோடு வந்துவிடு யூசுஃபே, யாரும் இல்லை. பாருங்க, ஒரு அரசவையில வளர்கிறார்கள். அவங்களுக்கு அவ்வளவு அழகானவங்க. தேவி அழைக்கிறாள். அவங்க சொல்ல யாருமே இல்லை, யாரும் பார்க்க மாட்டார்கள், யாருக்கும் தகவல் தெரியாது, எந்த கண்களும் இதை பார்க்காது, யாராலும் நம்மை குற்றம் சொல்ல முடியாது என்கிற நிலையிலே அந்த பெண்மணி ஹைத்தலக், என்னோடு வா என்று அழைக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே எத்துணை நபர்களுக்கு இது மாதிரியான வார்த்தை வெளிப்படும் என்று தெரியாது. அந்த நிலையை யோசித்து கூட பார்க்க முடியாது. அந்த கற்புக்கு அரசர் சொன்னால் தனக்கு முன்பாக பல வாய்ப்புகள் இருந்தும் கூட யாரும் பார்க்க மாட்டார்கள், யாரும் என்னிடத்தில் கேள்வி கேட்க மாட்டார்கள், அதற்கான சூழல் இல்லை என்று தெரிந்த பிறகும் கூட படைத்தவன் நம்மை பார்க்கிறானே, யாரு பார்க்கிறதா என்னங்க, அல்லாஹ் பார்க்கிறான்ல, அல்லாஹ் என்னை தண்டிப்பானே. பாலம் கிணற்றிலே நான் கிடந்த பொழுது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்த, இப்படிப்பட்ட ஒரு அழகான நிலையை எனக்கு உருவாக்கி அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, ஒரு அரசவையில வளரக்கூடிய ஒரு நிலை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறானே. கால மஆதல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய, என் இறைவன் எனக்கு அழகான ஒரு வாழ்க்கை அல்லவா தந்திருக்கிறான். எவ்வளவு
லா யுஃப்லிஹு ஸாலிமூன், அநியாயக்காரர்கள் வெற்றி பெறவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன விஷயத்தை பேசுறான். அடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, வலக்கத் ஹம்மத் பிஹி, அல்லாஹ் சொல்கிறான், வலக்கத் ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா வ ஹம்ம பிஹா லௌலா அர்ரா புர்ஹான ரப்பிஹி, அவளும் அவரை நாடிவிட்டால், அல்லாஹ்வின் அத்தாட்சியை பார்த்திருக்காவிட்டால் அவரும் அவளை நாடி இருப்பாள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தப்பான ஒரு பார்வையில விழவில்லை. அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்த்திருக்காவிட்டால் அவரும் அவரை நாடி இருப்பார்கள். அப்படியான எந்த நிகழ்வும் நடக்கல. கருப்பு கரசர் அந்த நிலையிலே அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடி அந்த நிலையில் இருந்து தப்பிக்கிறார். கதாலிக லினஸ்ரிஃப அன்ஹு ஸூ வல் ஃபஹ்ஸா, இவ்வாறுதான் அருவருக்கத்தக்க கெட்ட காரியங்களிலிருந்து நாம் அவரை திருப்பினோம். இன்னஹு மின் இபாதினா முஹ்லிஸீன், அவர் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய இஹ்லாஸான அடியார்களில் அவர்களை நாம் ஆக்கினோம் என்று இறைவன் பேசுகிறான். அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றுறான். கடைசியில விசாரணை என்ற ஒரு சூழல் வரும் பொழுது கூட அப்படியே தலைகீழாக மாறுகிறார்கள். அந்த பெண்கள் எப்படி தலைகீழா மாறிடுறாங்க. இல்ல இல்ல யூசுப் தான் என்ன நாடுனாங்க. அடுத்து விசாரணை நடக்கிறது. விசாரணையில அவர் சட்டம் முன்னால கிழிஞ்சிருக்கா பின்னால கிழிஞ்சிருக்கான் பாருங்கிறாங்க. பின்னால கிழிஞ்சிருக்கின்ற பொழுது இந்த அம்மா தான் ஒளியக்க அவங்களை இழுத்திருப்பாங்க அப்படின்றத புரிந்து கொண்டு அவர் நிரபராதி குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்படுகிறார். அப்படி நிரூபிச்ச பிறகும் கூட அந்த நேரத்தில் அந்த விசாரணை முடிகிறது. உடனே சபையை கலைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் செல்கிறது. மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள், இதுபோல் தன்னிடத்திலே வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரர் அமைச்சருடைய மனைவியை விரும்பி விட்டார் என்கிற தவறான பேச்சு ஓடக்கூடிய சந்தர்ப்பத்தில் மறுபடியும் இவங்க என்ன இந்த அம்மா என்ன பண்றாங்க, மறுபடியும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து யாரெல்லாம் இப்படி ஊரில் பேசிக் கொண்டார்களோ எல்லா நபர்களையும் அழைத்து உட்கார வைக்கிறாங்க. கையில ஒரு ஆப்பிளையும் கொடுக்கிறாங்க, கையில ஒரு கத்தியும் கொடுக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வர வைக்கிறார்கள். வராங்க. வந்தா நம்ம பார்த்தோம்ல ஹதீஸ்ல, உலகத்தின் பாதி அழகு வழங்கப்பட்டவர்கள். எவ்வளவு ஊரில் உள்ள எல்லா கன்னி பெண்களும் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய நிகழ்வு நடந்திருக்கு பாருங்க. இந்த நிலையை நம்மால் யோசித்து பார்க்க முடிகிறதா? அவ்வளவு அற்புதமான அழகு வழங்கப்பட்டிருக்கும் பொழுது கூட அந்த நிலையிலிருந்து தப்பித்திருந்தும் கூட போட்டு பாடா படுத்துற அந்த அம்மா, வா இப்படி எல்லாருக்கும் முன்னால நட அப்படின்னு நடக்க விடுறாங்க. விட்டா இவங்க எல்லாரும் பாக்குறாங்க, இவர்தான் அவர் விரும்பிட்டாங்க, தவறான முறையில நடக்க முற்பட்டார் அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறான கண்ணோட்டத்திலே பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த அம்மா கூப்பிட்டு புரிய வைக்கிறாங்க. வச்சோம்னா கையில ஆப்பிள் இருக்குது, பழம் இருக்குது, கத்தி இருக்குது, அப்படியே அதை அறுக்கணும். ஆப்பிள் எல்லாம் அறுக்கணும் இல்ல, கையெல்லாம் கிழிஞ்சு ரத்தமா வடியுது. என்ன அவ்வளவு பேரழகு. மலக்குன் கரீம், நிச்சயமாக இவர் சங்கை மிகு மலக்கு என்று சொன்னார்கள். அவ்வளவு அழகு. அதுக்கப்புறம் சொல்றாங்க, நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அவர் என்னை அடைய விரும்பவில்லை, நான் தான் அவரை அடைய முற்பட்டேன். இவர் என் சொல்லுக்கு கட்டுப்படவில்லை என்றால் நான் என்ன விஷயத்திற்கு அழைக்கிறேனோ அதற்கு இவர் உடன்படவில்லை என்று சொன்னால் அவரை சிறையிலே எப்படியாவது நான் தள்ளுவேன் என்று சொன்னார்கள். அவரை இழிவுபடுத்துவேன். இது கூப்பிட்டு உட்கார வச்சு என் பேச்ச கேட்கலன்னு அவர் செத்தார், ஜெயில அடைச்சிருவேன் மிரட்டினாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள், قال ربي السجن احب الي مما يدعونني اليه. சிறைச்சாலையிலே என்னை அடைக்கப் போகிறீர்களா? உங்களுடைய சூழ்ச்சிக்கு முன்பாக என்னை இப்படி இழிவுபடுத்துவேன், கேவலப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி இங்கே வாழ்வதற்கு விடாமல் நீங்கள் சிரமப்படுத்துவதை விட அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி, நீங்கள் எந்த கேடுகட்ட காரியத்திற்கு என்னை அழைக்கிறீர்களோ இணங்கி போனால் பிரச்சனை இல்லை. அப்படிதானே? அவர் ஊன்னு சரின்னு சொன்னா ஏதாவது பிரச்சனை வரப்போதா? ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட தவறான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்காமல் படைத்தவனுக்கு பயந்து நீங்கள் கேவலமாக அழைக்கக்கூடிய அந்த விஷயத்தை விட அஸ்ஸிஜ்ன் சிறைச்சாலை எனக்கு மேல் என்று சொல்லி அவர் நிரபராதி குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்ட பிறகும் கூட சிறைச்சாலையிலே கஷ்டப்பட்டார்கள்.
சிரமப்பட்டார்கள். என்ன காரணம்? அவ்வளவு கற்புக்கரசராக வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் திருமறை குர்ஆனிலே இந்த வரலாறை அல்லாஹ் எடுத்து சொல்லும் பொழுது அஹ்ஸனல் கஸஸ், மிக அழகிய வரலாறு என்று சொல்கிறான். தன்னிடத்திலே தனக்கு முன்பாக 2 வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது கூட தவறான பாதையிலே வீழ்ந்து விடலாம் என்கிற நிலை இருந்த பொழுதும் கூட, யாரும் நம்மை பார்க்க மாட்டார்கள், யாரும் நம்மை கேட்க மாட்டார்கள் என்கிற நிலை இருந்தும் கூட அல்லாஹ்விற்கு பயந்து பயபக்தியோடு நடந்தானே ஒரு இளைஞன். இப்படிப்பட்ட இளைஞர்களை பார்க்க முடியுமா? அதனால்தான் முன்மாதிரி முஸ்லிமாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்று செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகாக இந்த அத்தியாயத்தில் நமக்கு எடுத்துரைக்கிறான். அந்த வரலாறு முழுவதுமாக எடுத்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு அழகிய வரலாறு. அந்த வரலாற்றில் அல்லாஹ் எந்த படிப்பினையை நமக்கு தருகிறானோ அப்படிப்பட்ட படிப்பினை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அவர்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வாளிப்பான் என்கிற பிரார்த்தனையோடு எனது முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை மறுமையிலே அல்லாஹ்வினுடைய அரிசினுடைய நிழல் குறிப்பிட்ட 7 சாரார்களுக்கு அல்லாஹ் கிடைப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய அரிசினுடைய நிழல் கிடைப்பதாக நமக்கு சொல்றாங்க. அதுல குறிப்பிட்ட ஒரு சாரார் வஷாபுன் நஸஅ ஃபீ இபாதத்தி ரப்பிஹ், ஒரு இளைஞர் படை, அது தன்னை வணக்க வழிபாட்டில் ஈடுபடுத்தி கொண்ட பெரும் இளைஞர் படை, அவங்களுக்கு நாளைக்கு அல்லாஹ்வுடைய அரிசினுடைய நிழல் கிடைக்கும்ங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த இளைஞர்களாக நாம உருவெடுக்க வேண்டும் என்றால், இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்களோ கூத்தாடிகளை, மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை செய்து கொண்டு, மார்க்கம்னால என்னன்னு தெரியாம மார்க்கத்தை சொல்ல வந்தா அவங்கள பூமர்னோ, அது விவரமே இல்லாதவங்க மாதிரி இருக்கிறாங்களே அப்படின்ற பார்வையில உலகத்தில் இருக்கிறாங்களே, இது மாதிரி இருந்தா அல்லாஹ்வுடைய அரிசினுடைய நிழல் கிடைக்குமானா கிடைக்காது. நாம் எப்படிப்பட்ட ஒரு அழகிய ஒரு வரலாற்றை பார்த்தோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய வரலாறு. தன்னுடைய இளமை பருவத்தில் தவறான பல காரியங்களை செய்யக்கூடிய ஒரு சூழல் வரும்பொழுது கூட இறையச்சத்தை பிரதானமாக முன்னிலைப்படுத்தி வாழ்ந்தார்களே, அப்படிப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று வாழக்கூடிய இளைஞனாக நாம் இருப்போம் என்று சொன்னால், மறுமையில ரப்புல் ஆலமீனுடைய அரிசினுடைய நிழல் சும்மா சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. மறுமையில உலகத்துல எல்லா நபர்களும், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து உலகத்தில் கடைசி மரணிக்கக்கூடிய மனிதர் முதல் கொண்டு எல்லோரும் இருக்கக்கூடிய சபை. சாதாரணமா ஒரு சபையில நம்ம கண்ணியப்படுத்தினாலும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இப்ப இவர்தான் முதல் மதிப்பெண், இவர்தான் அந்த பரிசை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்மளை தனிப்பட்ட முறையில கண்ணியப்படுத்தும் போது எவ்வளவு பூரிப்பா சந்தோஷமா இருக்குன்னு பாருங்களேன். இதையே நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் என்றால், உலகத்தினுடைய மாந்தர்கள் இருக்கக்கூடிய சபையில, பல நபிமார்கள் இருக்கக்கூடிய சபையில், பல நல்லோர்கள் இருக்கக்கூடிய சபையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்ட சில இளைஞர்களை, ஓ என் இளைஞனே வா, இதோ சுவர்க்கத்திற்கு வா என்று சொல்லி அல்லாஹ்வினுடைய அரிசினுடைய நிழலிலே அல்லாஹ் சில இளைஞர்களுக்கு நிழல் கொடுக்கிறான் என்றால், மலக்குகள் அவர்களை வரவேற்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய, எத்தனை பெரிய பாக்கியம். அப்படிப்பட்ட பாக்கியவான்களாக இளைஞர்கள் உருவெடுக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் எப்படிப்பட்ட இளைஞனாக துனியாவிலே வாழச் சொல்கிறானோ, இறையச்சத்தோடு அல்லாஹ்விற்கு பயந்து உலகத்திலே வாழக்கூடிய இளைய சமுதாயமாக இன்றைக்குள்ள இளைய சமுதாயம் உருவெடுக்க வேண்டும். குறிப்பாக பெற்றோர்கள் பிள்ளைகளை ரொம்ப கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு உள்ள நிலைமை, நாம நினைப்போம் நம்ம பிள்ளை சொக்க தங்கம், அது அக்மார்க் கோல்டு, சுரண்டனா கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படி நினைப்போம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு உலக கல்விங்கிறது மிக முக்கியமான ஒரு அம்சம், அதை மாற்று கருத்தே கிடையாதுங்க. இன்னைக்குள்ள நிலையில, இன்னைக்குள்ள ஆட்சி காலகட்டத்தில் நம்ம சமுதாயத்து மக்கள் மேம்பட்ட நிலையில, நல்ல நிலையில ஆகணும்னா கல்விதான் அதுக்கு மிக பிரதானமான ஒரு ஆயுதம். அந்த கல்வியை கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய பாடசாலைகளில் பிள்ளைகள் மிகச்சரியாக இருக்க வேண்டும் என்றால், நீங்க மார்க்கம் என்கிற இந்த
இந்த ஒரு விஷயத்தை ஆழமாக உள்ளத்திலே பதிய வைத்து விட்டீர்கள் என்றால் யாரிடத்துல எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், யார் ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, யார்கிட்ட எப்படி பேசணும், இவங்கள்ட்ட இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் பேசணும். யாரிடத்துல பெண் பிள்ளைகளாக இருந்தால் யாரிடத்திலையும் குலைந்து பேசாதே, உலா தஹ்தான பில் கவுல், குலைந்து பேசாதே. ஃபயத்மஇன்ன ஃபீ கல்பிஹி மரல், எவனுடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறதோ அவன் சபலப்பட்டு விடுவான். இவர்கிட்ட இப்படிதான் பேசணும், அவங்களாம் அந்நிய ஆண்கள், இப்படி நடக்கணும், இப்படின்ற மார்க்க விஷயங்களை விடயங்களை உள்ளத்திலே ஆழமாக இட்டு விட்டீர்கள் என்றால் சரியா இருக்கும். நீங்க மார்க்கம்னால என்னன்னு சொல்லி கொடுக்காம, ஒரு நாலு நல்ல விஷயத்தை மார்க்கத்தை எடுத்துரைக்காமல் நீங்க இப்படியே கண்டுக்காம விட்டீங்க அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் தரிகட்டு நாச பாதைக்கு சென்று விடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒவ்வொரு பெற்றோர்களும் பொறுப்பாளி, தத்தமது பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதை புரிந்து கொண்டு பிள்ளைகளுக்கு உலக கல்வியை இன்னைக்கு கத்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் மார்க்கம் என்கிற விதையை உள்ளத்திலே ஆழமாக வித்திடுங்கள். அது அடிப்படையில பேஸ்மெண்டாக உங்களுக்கு நிற்கும் என்றால் அதற்கு மேலாக எத்தனை பெரிய கட்டிடங்கள் எழுப்பப்பட்டாலும் கூட அது உடையாமல் சிரதமாக உறுதியாக நிற்கும். அப்படிப்பட்ட மார்க்கத்தை பிள்ளைகளுக்கு ஊட்டி சாலிகான சமுதாயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய சமுதாயத்தை ஆக்குவான் என்கிற பிரார்த்தனையோடு குறிப்பிட்ட சில விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஜமாத் சார்பாக தென்மண்டல மாநாடு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதுல மார்க்க அறிஞர்கள் எல்லாம் உரை நிகழ்த்த உள்ளார்கள். கல்வி சார்ந்த பல செய்திகளும் இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு அது காட்சி மூலமாக அவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட உள்ளது. இன்ஷா அல்லாஹ் இந்த மாநாட்டிற்கு, இளைஞர்களுக்கான இந்த மாநாட்டிற்கு செல்வதற்குண்டான வாகன வசதி நம்முடைய கிளைன் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வாகனம் சரியாக ஞாயிற்றுக்கிழமை இளைஞர்கள் மட்டும்தான் வரணும் அப்படின்னு கிடையாது, அவர்களை முன்னிறுத்தி இந்த மாநாடு எல்லோருக்கும் அந்த பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அவங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்களை நாம் அவங்களுக்கு எடுத்துரைக்கலாம் என்கிற விஷயங்களும் அங்கே மாநாட்டில் சொல்லிக் கொடுக்கப்படும். எனவே இன்ஷா அல்லாஹ் அந்த மாநாட்டிற்கு செல்வதற்கான வாகன வசதி சரியாக ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணி அளவுக்கு வாகனம் இங்கிருந்து புறப்படும். 7:30 தானே, நம்ம கரெக்டா ஷார்ப்பா அனுப்பிச்சா கரெக்டா வந்துருவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இங்க ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு மக்களை அழைத்து கொண்டு மறுபடியும் செல்வதுங்கிறது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு சவாலான ஒரு விஷயம், சும்மா சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. அப்போ நீங்க குறித்த நேரத்தில் ஒரு 7:15 நீங்க வந்தீங்கன்னா தான் அந்த ரொம்ப ராகத்தா என்ன செய்ய முடியும், போக முடியும். அவசரமா இவங்க வருவாங்களா அவங்க வருவாங்களா அப்படின்னு பெருநாள் கிடக்கும் இல்லையா, அது மாதிரி கடையா கடந்துச்சுன்னா வண்டி ஓட்டவரும் ராகத்தா ஓட்டிட்டு போகணும். அவர்கிட்டையும் நாம அப்போ நேர தாமதமாக எல்லோருக்கும் அது சிரமமாக ஆகிவிடும். குறித்த நேரத்தில் பேர் கொடுத்தவங்க குறிச்ச நேரத்தில் கரெக்டா ஷார்ப்பா காலையில் ஒரு 7:15 எல்லாரும் வந்துட்டீங்கன்னா அல்லாஹ்வுடைய கிருபையால நல்லபடியாக கிளம்பி சென்று அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பி வரலாம். அல்லாஹ் அதற்காக அருள் புரிய வேண்டும். மாநாடு நல்லபடியாக நடப்பதற்கும் போகக்கூடிய நபர்கள் நல்ல முறையில் சென்று வருவதற்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.